வணக்கம். உலகப்போர் முடிஞ்சு 29 வருஷமா போர் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு வீரனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தன் குடும்பத்தை மறந்து, தன் நண்பர்களை மறந்து, சொந்த ஊரு, சொந்த நாடு எல்லாத்தையும் மறந்து போர் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னு தொடர்ந்து எதிரிகள் கூட சண்டை போட்டு இருந்த ஒரு வீரனை பத்தி தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. வாங்க பேசலாம். அவரோட பேரு ஹீரோ ஒனோடா. ஜப்பான் நாட்டில் 1922 பிறக்கிறார். இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமானதும் ஜப்பான் அதில் ரொம்ப தீவிரமாக செயல்படுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இரண்டாம் உலகப் போரில் பிலிப்பைன்ஸ் நாட்டை முதல்ல ஜப்பான் தன் கையில் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் எதிரி நாடுகளும் பிலிப்பைன்ஸ் திரும்ப கைப்பற்றிருந்தாங்க ஜப்பான்கிட்ட இருந்து. பிலிப்பைன்ஸ் நாடு ஜப்பானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம். ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா கீழே இருக்கல மியான்மரு, தாய்லாந்து, இந்த நாடுகளுக்கெல்லாம் ஆயுதங்கள், எண்ணெய் வளங்கள் எல்லாம் அந்த பிலிப்பைன்ஸ் வழியாக தான் போகும். அப்போது பிலிப்பைன்ஸ் கையை விட்டு போனனால கீழே இருக்க நாடுகளும் தன் கையை விட்டு போயிடும்னு ஜப்பான் பயந்துச்சு. அப்போது பிலிப்பைன்ஸ் நம்ம கையில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த வழித்தடங்களை அழிக்கணும் அப்படின்னு ஜப்பான் முடிவெடுத்துச்சு. 1945 அந்த நேரத்தில் ஜப்பானோட டவுன்ஃபால் ஆரம்பமாயிருச்சு. இந்த சைடு ஜெர்மன் வீழ ஆரம்பிச்சிருச்சு, ஜப்பானும் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ ஆரம்பித்த அந்த காலகட்டம் தான். ஆனாலும் அந்த பிலிப்பைன்ஸ் வழித்தடத்தை நம்ம எப்படியாவது அழிச்சிடணும், அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவையாவது நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு ஜப்பான் நினச்சிச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரகசிய டீமை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. யாரோட தலைமையில் அனுப்புகிறாங்கன்னா, ஹீரோ ஒனோடா அவரோட தலைமையில் தான் ஒரு 5 பேர் கொண்ட குழு ஒரு ரகசியமாக அந்த டீம் போகிறாங்க. அந்த டீமோட வேலை என்னன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டோட வழித்தடத்தை அழிக்கணும். அங்கேருந்து அந்த எண்ணெய் வளங்களும் ஆயுதங்களும் சப்ளை ஆகக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். அவங்க போகும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா, அந்த ஹீரோ ஒனோடா தான் அதோட அந்த குழுவோட தலைவர். அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி சரணடை மட்டும் செய்யாத. இது அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தை. ஜப்பானே சரணடைஞ்சாலும் சரி நீங்கள் சரணடையக்கூடாது, உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது இந்த டீம் கிளம்பி அங்கே போகிறாங்க. கிளம்பி போய் பிலிப்பைன்ஸ் காடுகளில் ஒளிஞ்சுக்கிட்டு, பிலிப்பைன்ஸ் நாடு நல்ல காடுகள் நிறைந்த ஒரு தீவு நாடுன்னே சொல்லலாம். அப்போ அங்கே ஒளிஞ்சிருந்து, தீவுகளில் ஒளிஞ்சிருந்து, அந்த காடுகளில் ஒளிஞ்சிருந்து தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை மக்களையும் அங்கே இருக்க இராணுவத்தையும் போலீஸையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் இங்கே என்ன ஆயிடுதுன்னா, ஹிரோஷிமா நாகசாகி மேலே பாம்பு போடுறாங்க, ஜெர்மன் வீழுது, இத்தாலி வீழுது. இந்த பக்கம் ஜப்பானும் ஒரு கட்டத்தில் சரணடைஞ்சிருது. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கும் வந்துடுது. ஆனால் இது எதுவுமே ஹீரோ ஒனோடாக்கோ அவரோட அந்த டீமுக்கோ தெரியவே தெரியாது. உலகப்போர் முடிஞ்சதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க தொடர்ந்து காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அந்த நாட்டு மக்களை தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க, அந்த நாட்டு மக்கள் மேலே. அதில் மீதி 4 பேர் இருக்காங்களே இவர் டீமில், அவங்க ஒவ்வொருத்தராக ஏதோ காரணங்கள்னால அவங்க அழிஞ்சு போகிறாங்க. ஒன்று சரணடைகிறாங்க, இல்லை பிலிப்பைன்ஸ் இராணுவம் அவங்கள சுட்டு கொன்றது. அந்த ஒனோடா மட்டும் அவர் மட்டும் உயிரோடு இருக்கார். அவர் அந்த காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கார். நைட்டு மட்டும் தெரியாமல் அந்த ஊருக்குள்ளே வருவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு தேவையான அரிசி, காய்கறிகள் இதெல்லாம் திருடிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, வருடங்கள் கடந்துக்கிட்டே ஆச்சு. அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களுக்குள்ள அவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு ஜப்பான்காரன் இருக்கிறான், அவன் நம்ம அங்கே போனால் அவன் நம்மளை சுட்டு கொண்டுருவான். அங்கே இருக்க லோக்கல் விவசாயிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க. அவனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, ஜங்கிள் டெவில், ஜங்கிள் சோல்ஜர், இந்த மாதிரி அவருக்கு ஒரு புது பேரை வச்சுக்கிட்டு அவரை அந்த ஒனோட பேரை சொன்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க, அந்த சுற்றி இருக்க லோக்கல் வாசிகள்லாம். ஏன்னா தொடர்ந்து கொலைகளும் செய்வார். போலீஸ்காரன் யாராவது பார்த்துட்டா கொன்றுவார், பிலிப்பைன்ஸ் ஒரு மக்களை பார்த்துட்டா கொன்றுவார். அப்போது இது எத்தனை வருஷம் தொடர்ந்துச்சுன்னா 29 வருஷம் தொடர்ந்துச்சு. ஒரு கட்டத்தில் பொறுமையில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட சொல்லி நீங்கள் கால் பண்ணுங்கள், அவனை சொல்லுங்கள், அவனுக்கு போர் முடிஞ்சதே தெரியாது, போர் முடிஞ்சிருச்சுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைக்ரோஃபோனை வச்சுட்டு போர் முடிஞ்சிருச்சுரா, தயவு செஞ்சு வெளியே வா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ப மாட்டேங்கிறார். இல்லை இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. அப்போ ஜப்பான்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, பிலிப்பைன்ஸ் அவனை தயவு செஞ்சு கூப்பிடுங்கன்ட்டு. ஜப்பான் என்ன பண்ணுறதுன்னா, அஃபிஷியலாக மிலிட்ரியிலேருந்து லெட்டர் அனுப்புகிறாங்க ஒனோடாக்கு. ஒனோடா போர் முடிஞ்சிருச்சுப்பா, நீ வீட்டுக்கு வாப்பான்ட்டு. அப்பவும் ஒனோடா என்ன நினைக்கிறாருன்னா, இது எதிரிகளோட சூழ்ச்சியாக இருக்கலாம், என்னை அவங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, இதை நான் நம்ப மாட்டேன், போர் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒனோடா நம்புறாரு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, அவரோட சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கடிதம் எழுத சொல்கிறாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டும் இதுவும் எதிரிகளோட சூழ்ச்சி தான், என் அம்மா அப்பாவை பிடிச்சி வச்சுட்டு கடிதம் எழுத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் ஒனோடா நம்ப மறுக்கிறார். தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட ஆயுதங்கள் நிறைய இருந்துச்சு, நிறைய குண்டுகள் இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஜப்பான்காரங்களே ரொம்ப ஒரு டிசிப்ளின்டான மக்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த துப்பாக்கி குண்டுகள் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாராம். எதிரியை தாக்குறதுக்கு ஒரு குண்டு தேவைப்பட்டா ஒரு குண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாராம்.
அப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த துப்பாக்கிகள்லாம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. இப்போ தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ 1974 ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு டிராவலர் நசிரோ சுசுகி அவன் பேரு. அவன் என்ன சொல்றாருன்னா, ஜப்பான்ல இருந்து கிளம்புறாரு. நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒனாடாவை கூப்பிட்டுட்டு தான் ஜப்பானுக்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜப்பான் மீடியா ஃபுல்லா அவரை கவர் பண்ணுது. ஓகே, ஒனாடா வந்து நாட்டுக்கு திரும்ப போறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒனாடா வந்து அப்படி ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த இப்படி வந்து தொடர்ந்து சண்டை போட்டு இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காண்டி. அப்போ இந்த டிராவலர் போய் அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காடுகள் பகுதிகளுக்கெல்லாம் போய் அவரை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு இந்த போர் நின்றுச்சு, தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஜப்பான் சிட்டிசன்கிற அந்த கார்டெல்லாம் காட்டி டாக்குமெண்ட் எல்லாம் சொல்லி போர் முடிஞ்சிச்சு, தயவு செஞ்சு வந்துருங்க. அப்பவும் ஒனாடா என்ன நினைக்கிறாருன்னா, இல்ல இவங்க வந்து ஏமாத்துறாங்க, இது எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட், என்னை எப்படியாவது இந்த ட்ராப்ல உழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் சரணடையவே மாட்டேன், போர் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒனோடா தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சுசுகி என்ன பண்றாருன்னா, போய் இல்ல அவர் யார் சொன்னாலும் வரமாட்டாருங்க, அவரை நான் இப்படி சொன்னாலும் அவர் பொய்ன்னு தான் சொல்றாரு, அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு கட்டத்தில் என்ன முடிவு எடுக்குதுன்னா, அவனோட மேஜரை கூப்பிடுங்க, யார் வந்து ஒனோடாக்கு ஆர்டர் கொடுத்துருப்பார்ல, அவனுக்கு ஒரு மேஜரா இருந்திருப்பார்ல, அவர் யாருன்னு கண்டுபிடிங்க, அவரை கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு. அவரை கூட்டு வராங்க. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அப்போ 90 வயசு. அவரை கூட்டு வராங்க. அவர் வந்து அப்போ அங்கே ஒரு ஜப்பான் நாட்டில் ஒரு புத்தக கடை வச்சிருந்தார். அவரை கூட்டு வந்து திரும்ப அவரை பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்புறாங்க. பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பி அவரை நேரில் போய் சந்திக்க வைக்கிறாங்க. உன்னோடவ நேரில் சந்திச்சு, நான் கொடுத்த ஆர்டரை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ நாட்டுக்கு திரும்பு அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப ஆர்டர் கொடுக்குறாரு. திரும்ப ஆர்டர் கொடுத்தோன்னே தான் அவரோட மேஜரை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு உன்னோட வந்து நான் நாட்டுக்கு திரும்புறேன்னு சொல்லி கிளம்பி போறாரு. யோசிச்சு பார்த்தா பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து அவர் பல கொலைகள் பண்ணியிருக்காரு. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் 29 வருஷமா பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிலிப்பைன்ஸ் மிலிட்டரியை கொலை பண்றாரு, போலீஸை கொலை பண்றாரு. பார்த்தா பிலிப்பைன்ஸ் நாடு வந்து அவரை வந்து ஒரு மரண தண்டனை கைதியா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அவரோட டிசிப்ளினை பாராட்டி, அவர் நாட்டுப்பற்றை பாராட்டி, அவரோட பெருமையா அவரை வந்து அவர் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, ஜப்பானுக்கு. ஸோ ஜப்பான்லேயும் அவருக்கு ஒரு சிறந்த வரவேற்பு வந்து ஜப்பான் பிரதமர், அதிபர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை செலுத்தி அவரை மக்கள் வந்து ஒரு மரியாதைக்குரிய மனிதராக அவனோட நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜப்பான் மக்கள் வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அவங்களோட தலைவர்கள் சொல்கிற சொல் இல்லை அவங்களோட லீடர் சொல்கிற சொல்ல வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இவ்வளோவா 29 வருஷமாக ஒரு மனுஷன் என்னைக்கோ ஒரு சொன்ன காரணத்துக்காக ஒரே ஒரு ஆர்டர், அவங்க மேஜர் எக்காரணத்தை கொண்டு சரணடையாத, ஜப்பானே சரணடைஞ்சாலும் நீ சரணடையாது, அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 29 வருஷமாக காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு வாசிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இது நடந்தது 1945 இருந்து 1974 வரைக்கும். ஆனால் 1938 ஒரு படம் வந்துச்சு, த பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் யார் நடிச்சிருப்பானா, லாரல் அண்ட் ஹார்டி. இப்போ நம்ம தமிழில் கவுண்டமணி செந்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி டியோ இல்லையா, அதே மாதிரி ஹாலிவுட்டில் ஒரு ஃபேமஸான காமெடி டியோனா லாரல் அண்ட் ஹார்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட காமெடி வந்து அந்த பழைய காலங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு படம் வந்து பிளாக் ஹெட்ஸ். இந்த படத்தோட முதல் சீன் என்ன அப்படின்னா, முதல் உலகப் போர் 1912 முடியுதுல்ல, 18 முடியுதுல்ல, அந்த காலகட்டத்தில் ஒரு போர் வீரன் வந்து ஒரு பங்கரை வந்து பாதுகாக்கிறது ஒரு போர் வீரனோட வேலை. இந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் பதுங்கி இருக்கிற ஒரு பதுங்கு குழியை பாதுகாக்கிறது ஒரு போர் வீரனோட வேலை. மற்ற வீரர்கள்லாம் சண்டைக்கு போவாங்க. சண்டைக்கு போகும்போது அந்த மேஜர் என்ன சொல்லிட்டு போவார்னா, நாங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த பங்கரை பாதுகாக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அங்கே அவங்க போவாங்க, போர் நடக்கும், அதில் பாதி பேர் செத்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து வாரே முடிஞ்சு போயிடும். வார் முடிஞ்சு தெரியாம இந்த சோல்ஜர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பங்கருக்குள்ள நடந்துகிட்டே இருப்பார். எத்தனை வருஷமா நடந்துட்டு இருப்பார்? 20 வருஷமா நடந்துட்டு இருப்பாரு. அங்கிட்ட சுத்தி போற ஏரோப்ளைன் எல்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பாரு, இவர்த்த கையில வச்சிருக்க துப்பாக்கி ஆயுதங்களை வச்சு. அப்ப கடைசியா ஒருத்தர் வந்து தான் சொல்லுவாரு, உலக போர் முடிஞ்சு போச்சுப்பா, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு வான்ட்டு. 20 வருஷம் கழிச்சு தான் கிளம்பி போவார். ஸோ இது வந்து 1938 எடுத்த ஒரு காமெடி படம், ஒரு சட்டையரா ஒரு காமெடியா எடுத்த ஒரு படம். இதே இதை வந்து சீரியஸாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த படத்துலேயே அது 20 வருஷம் தான் வரும். உண்மையான வாழ்க்கையில் 29 வருஷமாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இன்னும் பல ஆச்சரியமான கதைகளும் தகவல்களும் வரலாறுகளும் தொடர்ந்து பேசுவோம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.